இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th நீட் ஃபிசிக்ஸில் 11th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுல இருந்து மினிமம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா மினிமம் 3 கொஸ்டின்ஸு 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட இது வரைக்கும் 3 to 4 கொஸ்டின்ஸ் மினிமமாக நமக்கு இதில் கேட்குறாங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடிய சாப்டர் இதுதான். எதனால் ஸ்கிப் பண்ணுறீங்க? நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வெவ்வேறு ஷேப்ஸில் இருக்கும். வெவ்வேறு ஷேப்பில் வெவ்வேறு ஆக்சிஸில் எப்படி அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நமக்கு தெரியாது. சரியா? இப்போ இது ரெண்டு தான் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் இது வந்துன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துன்னா ரிஜிட் பாடி அண்ட் ரொட்டேட்டரி மோஷன். ரிஜிட் பாடினா என்ன, ரொட்டேட்டரி மோஷன்னா என்னன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸ் பார்த்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது லீனியர் அண்ட் ஆங்குலர் குவான்டிட்டிஸ், இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்ட்டு. அதுக்கடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஷேப்ஸ் பார்த்துட்டு ரோலிங் மோஷன் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக இந்த சாப்டர் முடியுது. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரிஜிட் பாடி அண்ட் ரொட்டேட்டரி மோஷன் இதை பார்க்கணும். இதில் ரிஜிட் பாடி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட்டிக்கிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இப்போ பார்ட்டிக்கிள்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பார்ட்டிக்கிள் அப்படின்னா ஒரு டெஃபனைட் மாஸ் இருக்கும். ஆனால் இதுதான் ஷேப் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. சரியா? அதுக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம்? பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? எ பார்ட்டிக்கிள் இஸ் an object whose mass is finite but whose size and internal structure can be neglected. அதோட சைஸையும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம், அதை டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த பார்ட்டிகிளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மாஸ், டெஃபினட் மாஸ் இருக்கு. அதான் என்ன சொல்றோம்னா பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா என்ன? ஏன்னா பார்ட்டிகிள்லாம் சொல்றதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் இருக்குல்ல, இதான் என்ன சொல்றோம்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். A system of particles is a collection of a very large number of particles which mutually interact with one another. இது வந்து என்ன பண்ணும், இந்த பார்ட்டிகிள்ஸ் ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணும். சரியா? இந்த கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் தான் என்ன சொல்றோம்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ரிஜிட் பாடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதான் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், ஒரு வெசல், இந்த மாதிரி கிளாஸ் ஜார் இருக்கு. இந்த கிளாஸ் ஜாருக்குள்ள வந்து பார்த்தோம்னா கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். இது ரேண்டமாக மூவ்மெண்ட்டில் இருக்கு. இதுவும் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் தான். அதே மாதிரி வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஏதாவது ஒரு லிக்விட் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த லிக்விட் சரியா, இதுவும் வந்து என்ன சொல்லலாம், நம்ம சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு ராக் மாதிரி, ஒரு சின்ன ஸ்டோன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? இது வந்து ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ், ஒரு இரெகுலர் ஷேப்ல இருக்கு. இதுவும் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் தான். இப்போ வந்து என்ன பண்றோம்னா, நம்ம இதை ஒரு ஷேக் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நீ ஷேக் பண்ணலனாலும் இங்க இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ் ரேண்டம் மூவ்மெண்ட்ல இப்படி போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு டைரக்ஷன்ல போவோம். தே மியூச்சுவலி இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஒன்று இன்னொட மோதும், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனா இங்க வந்து என்னன்னா, இந்த பார்ட்டிகிள்ஸ் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதே இது வந்து லிக்விட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, தே ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர் கம்பேர்ட் டு கேஸ் மாலிகுல்ஸ். சரி, இந்த மாலிகுல்ஸ் ரொம்ப கிட்ட தான் இருக்கும். ஆனால் வந்து என்ன ஆகும்னா, இது ஈஸியாக ரேண்டம் மூவ்மெண்ட்டில் இருக்கும். நீ வந்து ஏதாவது நீ ஸ்டிரர் வச்சு ஸ்டிர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது கலக்கிறோம் அப்படின்னா இது அப்படியே சுற்றும். சரியா? அப்போ வந்து என்னன்னா, ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகிள் வில் வேரி இன் தீஸ் 2 கேசஸ். ஆனால் இந்த ரிஜிட் பாடி இப்படி சொல்கிறோம்ல, நம்ம வந்து என்ன, இந்த பென் இருக்கு, இந்த பென் வந்து என்ன சொல்லலாம், ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தோம்னா 2 எண்டு, இங்கே ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, இங்கே ஒரு பார்ட்டிகிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம என்னதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் டார்க் கொடுத்தாலும் சரி, the relative distance between the 2 particles will not change. அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லலாம். சரியா?
a system of particles which doesn't change its shape under the influence of external force or torque, and the distance between the particles remain unchanged. இதான் வந்து என்ன சொல்றோம், நம்ம ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரிஜிட் பாடி புரிஞ்சா? நம்ம பார்ட்டிகல்னா என்ன சொல்லிட்டோம், அடுத்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்ன சொன்னோம், அதுக்கு அடுத்து ரிஜிட் பாடி அப்படின்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்னா என்ன? இப்போ வந்து என்ன, ஒரு ஃபேன் இருக்கு, ஃபேன் சுத்துது, எப்படி சுத்தும், ஒரு ஆக்சிஸை வச்சுட்டு அது கூட மற்ற எல்லா பார்ட்டிகல்ஸ் அந்த விங்ஸ் எல்லாமே வந்தாலும் இதை வச்சு இப்படி சுத்திட்டு இருக்கும். சரியா? இப்போ வந்து என்ன, ஏதாவது ஒரு ரேண்டம் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். சரியா? ஒரு irregularly ஷேப்டு ஒரு ஸ்டோன் இந்த மாதிரி இருக்கு, இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம இப்படி சுத்தி விடுறோம். சுத்தி விடும்போது என்ன ஆகும்னா, இது ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ்ல இப்படி சுத்த ஆரம்பிக்கும். இதுல வந்து என்ன இருக்கு, நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டிகலும் என்ன பண்ணும்னா இப்படி சர்க்குலர் மோஷன்ல இருக்கும். எல்லா பார்ட்டிகளுமே என்ன இருக்கும், சர்க்குலர் மோஷன்ல தான் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டிகளோட சர்க்கிளுக்கும் ஒரு சென்டர் இருக்கும். அந்த சென்டருக்கு எல்லாமே ஒரே லைன்ல இருக்கும். இந்த லைன் என்ன சொல்றோம்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப இந்த பார்ட்டிகல் வந்து பாரு, இங்க இருக்கிற பார்ட்டிகல் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ, நியர்பை இருக்கக்கூடிய பார்ட்டிகளும் அதே டைம் தான் எடுத்துக்கும். ஆனா ஆக்சிஸ்ல இருக்கிறது மட்டும் வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். அந்த ஆக்சிஸ் தவிர மீதி எல்லா பார்ட்டிகளும் இப்படி சர்க்குலர் மோஷன்ல இருக்கும். இந்த சர்க்குலர் மோஷன்ல எல்லா பார்ட்டிகளும் ஒரே டைம்ல அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணும். அப்ப டைம் பீரியட் சேம். அப்படின்னா என்ன, டைம் பீரியட் சேம்னா எல்லா பார்ட்டிகளும் ஆங்குலர் வெலாசிட்டிங்கிறதும் சேமா தான் இருக்கும். ஓகே, வந்து பாருங்க, a body rotating about a fixed axis, then every particle of the body moves in a circle and center of all these circles lie at the axis of rotation. அப்ப ஒரு ரிஜிட் பாடி இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளும் வந்து என்ன ஆகும், ஒரு ஆக்சிஸ் சென்டரா வச்சுட்டு சுத்திட்டு இருக்கும். சரியா? சரியா? ஒரு பர்டிகுலர் சென்டர், ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒரு சர்க்கிள்ல சுத்துது, ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒரு சென்டர் இருக்கும். அந்த சென்டர்ஸ் எல்லாமே ஒரே லைன்ல இருக்கும். அந்த லைன்ல என்ன சொல்றோம், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்றோம். The motion of the body is said to possess rotational motion. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த பார்ட்டிகல்ல ரொட்டேஷன்ல இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். சரியா? All particles of the rigid body moves with same angular velocity omega in rotatory motion. அப்போ ரொட்டேட்டரி மோஷன்ல எல்லா பார்ட்டிகளுக்கும் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாங்கிறது சேமா தான் இருக்கும். ஓகே ஓகே, இப்போ ரிஜிட் பாடி, ரொட்டேட்டரி மோஷன் அதை பற்றியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் ரிலேட்டட் டெர்ம்ஸ். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்ன? இப்போ வந்து என்னன்னா ஒரு நோட் புக் கொடுக்கலாம். ஓகே, இங்கே ஒரு புக் இருக்கு, இது எடுத்துக்கலாம். இந்த புக் வந்து பாருங்க நமக்கு எப்படி இருக்கு, ஒரு டெஃபினட் ஷேப் இருக்கு. ஆனா இதுக்கு வந்து பாருங்க ஒரே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம இதை பேலன்ஸ் பண்ண முடியும். சரியா? இந்த பர்டிகுலர் பாயிண்ட், இந்த ஒரே பாயிண்ட்ல நான் இதை பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னா என்ன அர்த்தம், டோட்டல் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கான்சென்ட்ரேட்டட் ஆன் எ பர்டிகுலர் பாயிண்ட், தட் பாயிண்ட் இஸ் கால்ட் தி சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, அப்போ வந்து பாருங்க, பாயிண்ட் வேர் whose whole mass of the system is supposed to concentrated for the translational motion of the system. ஒரு ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல இருக்கு. டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல இந்த டோட்டல் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கான்சன்ட்ரேட் ஆயிருக்கும். தட் பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் கால்டு தி சென்டர் ஆஃப் மாஸ். இங்க வந்து பாருங்க ஹோல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம், இந்த இடத்துல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. Point where whole mass of the system is supposed to be concentrated for the translational motion of the system is called the center of mass. Okay, இப்போ டூ பார்ட்டிகல் சிஸ்டம். இப்போ வந்து பாருங்க ஒரு டயக்ராம் நம்ம கொடுத்துருக்கிறோம். இந்த டயக்ராம்ல ரெண்டு மாஸ் இருக்கு. ஒரு மாஸ் வந்து என்ன, m1. சரியா? ஒரு மாஸ் வந்து என்ன, m1. இன்னொரு மாஸ் வந்து என்ன, m2. இந்த மாஸ் m1 இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் XYZ கோஆர்டினேட் சிஸ்டமோட ஆரிஜின் இது. ஆரிஜின்ல இருந்து இந்த பொசிஷன் வெக்டர் வந்து என்னன்னா R1 வெக்டர். சரியா? அதே மாதிரி இந்த M2 ஓட பொசிஷன் வெக்டர் வந்து என்னன்னா R2 வெக்டர். ஓகே, இந்த M1க்கு M2க்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்குன்னா, M1 M2 ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கான ஃபார்முலா வந்து பாருங்க, R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு M1 R1 வெக்டர். M1ங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட மாஸ், R1 வெக்டர்ங்கிறது ஆரிஜின்ல இருந்து அதுக்கான டிஸ்டன்ஸ், பிளஸ்
m2 செகண்ட் பார்ட்டிகளோட மாஸ், r2 வெக்டர் அதோட பொசிஷன் வெக்டர் ஃப்ரம் த ஆரிஜின். ஓகே, டிவைட் பை m1 plus m2. இதான் வந்து என்ன சொல்றோம், 2 பார்ட்டிகல் சிஸ்டம்கான சென்டர் ஆஃப் மாஸ். இதே இது n பார்ட்டிகல் சிஸ்டம் அப்படின்னா இதே ஈக்குவேஷன் எப்படி வரும்னா கேபிட்டல் R வெக்டர்னு வச்சுக்கலாம். m1 r1 வெக்டர் பிளஸ் m2 r2 வெக்டர் பிளஸ் m3 r3 வெக்டர் பிளஸ் எக்ஸெட்ரா இது வரைக்கும் nth பார்ட்டிகல் வரைக்கும் இது போகும். mn rn வெக்டர் டிவைட் பை m1 plus m2 plus m3 plus etc plus mn. இப்போ இது இப்படி லென்த் இப்படியே இந்த ஈக்குவேஷன் போகும்போது நம்ம சிம்பிளா இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு தான் வந்து என்ன பண்றோம், ஈக்குவல் டு இது பாருங்க, இந்த ஈக்குவேஷன் இங்கே போடுறேன், சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n mi ri வெக்டர், இது நியூமரேட்டர், டிவைட் பை சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n mi. இதுல ஐயோட வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும் m1 r1 வெக்டர். சரியா, செகண்ட் i ஈக்குவல் டு 2 போட்டோம்னா m2 r2 வெக்டர், 3 போட்டோம்னா m3 r3 வெக்டர் பிளஸ் சம்மேஷன்ங்கிறது அந்த அடுத்த டேர்ம் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். லாஸ்ட் டேர்ம் வந்து என்ன, mn rn வெக்டர் டிவைட் பை இது என்ன வருது, டினாமினேட்டர் சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n mi. ஃபர்ஸ்ட் டேர்ம் m1, செகண்ட் டேர்ம் m2 அப் டு nth டேர்ம் வரைக்கும் ஐயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, இப்போ கீழே இருக்கிறதுல இந்த டேர்ம் வந்து டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் 1/m அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இதை மட்டும் சம்மேஷன் i இஸ் ஈக்குவல் டு 1 to n mi ri வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இப்போ இந்த ஈக்குவேஷன் இப்படி வந்துருச்சா, இந்த ஈக்குவேஷன் பாருங்க, ஈக்குவல் டு சம்மேஷன் i இஸ் ஈக்குவல் டு 1 to n mi ri வெக்டர் டிவைட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் டிவைட் பை கேபிட்டல் M அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் என்ன சொல்றோம், n பார்ட்டிகல் சிஸ்டம்கான சென்டர் ஆஃப் மாஸ். புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? புரியலன்னா கேளுங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி மோஷன் இன் ஏ ஸ்டேட் லைன் பார்த்துருப்போம். அதுல எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதை ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்குவோம். அந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு வச்சுட்டு அதோட பொசிஷனை டிஃபைன் பண்ணுவோம். அப்போ அதோட வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் எல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து என்னன்னா நமக்கு அது எந்த ஷேப்பா வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்துன்னா அந்த பார்ட்டிகளை நம்ம அதோட பொசிஷன் வெக்டர் வந்து அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு தான் சொல்றோம். அப்போ அதோட பார்ட்டிகளோட வெலாசிட்டி இப்போ வந்து என்னன்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸை அதை பாயிண்ட் ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அதோட ஷேப் எது வேணாலும் இருக்கலாம். நம்ம அதோட டிஃபைன் பண்றதுனா சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு டிஃபைன் பண்றோம். ஓகே, இப்போ வந்து என்னன்னா இதோட வெலாசிட்டி வேணும்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்க வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். VCM vector is equal to dr vector by dt. Velocity சொல்லிட்டோம். Acceleration எப்படி? Velocity by time. Rate of change of velocity is called the acceleration. ACM vector is equal to dVCM vector by dt. Okay. அதுக்கு அடுத்தது நியூட்டன் செகண்ட் லா என்ன? F is equal to ma அப்படிங்க சொல்றோம்ல, அதே ஃபார்முலா தான். ஆனா இங்க வந்து நான் F க்கு பதிலா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு மாஸ், டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இன்டு ஆக்சலரேஷன் வந்து என்ன, சென்டர் ஆஃப் மாஸ், அதோட ஆக்சலரேஷன் என்ன, அதான் ஏசிஎம் வெக்டர். ஏன் சார் இங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யூஸ் பண்றோம் சொல்லுங்க? டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கணும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஏன் இன்டர்னல் ஃபோர்ஸ் எடுக்கல? தே கேன்சல் ஈச் அதர் டியூ டு மியூச்சுவல் இன்டராக்ஷன். இப்போ ரெண்டு பார்ட்டிகள் இருக்கு, இது m1 m2 அப்படின்னா m1 m2க்கு என்ன ஃபோர்ஸ் கொடுக்குதோ ஈக்குவலான ஃபோர்ஸ் m2 m1 கொடுக்கும். அப்ப தே கேன்சல் அவுட் ஈச் அதர். அந்த மாதிரி எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் அட்ராக்ஷன் ஒன்று கேன்சல் பண்ணிடும். அப்ப தேர் இஸ் நோ இன்டர்னல் ஃபோர்ஸஸ். அப்போ அந்த இன்டர்னல் ஃபோர்ஸஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் போட்டு எடுத்துக்கிறோம். அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் F வெக்டர், F எக்ஸ்டர்னல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு m இன்டு ஏசிஎம் வெக்டர். புரியுதா? நெக்ஸ்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாருங்க. ஒரு ஆரிஜின், ஓகே, இது வந்து என்ன ஆரிஜின் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன ஆர் அப்படிங்கிற ரேடியஸ், ஆர் அப்படிங்கிற ரேடியஸ்ல ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. இந்த பார்ட்டிகிள் வந்து என்ன ஆகுது, தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு இந்த ஆரிஜின்ல இருந்து இதை மூவ் பண்றோம். மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், இது இவ்வளவு மூவ் ஆகும்.
அப்போ இந்த இது இருக்குல்ல, இப்போ இந்த ஆர் வெக்டர் எங்கே போயிருக்குன்னா இந்த பொசிஷனுக்கு மாறிடும். அப்போ இந்த ஆங்கிள் தான் என்ன சொல்றோம்னா டி தீட்டா வெக்டர் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது ட்ரேஸ் அவுட் பண்ணக்கூடிய இந்த ஆர்க் இருக்குல்ல, இதுதான் எஸ். இந்த லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்போ எஸ் அப்படிங்கிற இந்த ஆர்க் வேணும் அப்படின்னா ஆர்ங்கிற ரேடியஸை தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு மூவ் பண்ணுறோம். ஆர்ங்கிற ரேடியஸ் தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு மூவ் பண்ணால் எஸ் அப்படிங்கிற ஆர்க் லென்த் கிடைக்கும். அப்போ தீட்டா வேணும்னா என்ன சொல்லலாம், எஸ் பை ஆர். அதான் இங்கே கொடுத்துருக்கோம், தீட்டா ஈக்குவல் டு லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை ரேடியஸ். புரியுதா? இதில் இன்னொன்று என்ன சொல்லணும்னா டி தீட்டா வெக்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்குது, இந்த டி தீட்டாவோட வேல்யூ கம்மியாக இருக்குன்னா அதை வெக்டரில் சொல்லலாம். ஆனால் இந்த டி தீட்டாவோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னா இந்த டி தீட்டாவை வெக்டரில் சொல்ல முடியாது. சரியா? இந்த ஸ்மால் ஆங்கிள்ஸ்க்கு தான் இது வெக்டர்ஸ். சரியா? லார்ஜ் ஆங்கிளுக்கு அதை வெக்டரில் சொல்ல முடியாது. ஓகே, இதுதான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டேன். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பார்ப்போம், ஆங்குலர் வெலாசிட்டி. அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி தெரிஞ்சுன்னா ஆங்குலர் மொமெண்டம் பார்க்கலாம், இன்னொன்று ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கும் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஆங்குலர் வெலாசிட்டினா என்ன? த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு த ஆங்குலர் வெலாசிட்டி. சரியா? இப்போ வந்து பாருங்க, ஒமேகா வெக்டர் நமக்கு வெலாசிட்டி v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம், ds பை dt அப்படின்னு சொல்லுவோம். v equal to ds by dt சொல்றோமா? rate of change of displacement is called the velocity. இதே இது angular quantity ல the rate of change of angular displacement is called the angular velocity. ஓகே, angular velocity இதுக்கு யூனிட் வந்து பாருங்க, தீட்டானா இதுக்கு யூனிட் ரேடியன், இதுக்கு வந்து என்ன செகண்ட். இப்போ யூனிட் வந்து பார்த்தோம்னா ரேடியன் பர் செகண்ட் அப்படிங்கிறது வரும். டைமென்ஷன்ல வந்து பார்த்தோம்னா இங்க ரேடியனுக்கு டைமென்ஷன் கிடையாது, டைமுக்கு மட்டும்தான் டைமென்ஷன் இருக்கு. அது டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால டி பவர் -1. அப்ப m பவர் 0 l பவர் 0 t பவர் -1 அதான் இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க்னா இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ வந்து என்னன்னா இந்த பென் இருக்கு, இது இந்த எட்ஜில் பிடிச்சிருக்கோம், இதுதான் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இந்த ஃபோர்ஸ் எஃப், இது வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. ஆனால் இந்த இதை வந்து டேர்ன் பண்ண முடியல. ஆனால் இந்த டிஸ்டன்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதே ஃபோர்ஸ் தான் கொடுக்குறேன், ஆனால் அது ஈஸியாக டேர்ன் ஆகுது. அப்போ ஒரு டேர்ன் பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம இந்த நட்டெல்லாம் டைட்டாக இருக்கும். இப்போ லாரியெல்லாம் ஓடுது, லாரியில் வந்து பார்த்தோம்னா அந்த வீல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய நட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஈஸியாக நம்ம கழட்ட முடியாது. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ராடு மாதிரி போட்டு மேலே ஏறி ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த அளவு ஜம்ப் பண்ணாதான் அது லூஸ் ஆகும். ஒருவேளை அந்த அளவு டைட்டாக இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் வண்டி ஓடிட்டு இருக்கோம், வீல் ஒரு பக்கம் தனியாக ஓடும். சரியா? அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அந்த அளவு டைட்டாக அதை இது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த அளவு டைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு லாங் ராடு வச்சுட்டு மேலே ஏறி ஜம்ப் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபோர்ஸில் வந்து என்ன, இது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும். அப்போ இதுதான் டார்க். டார்க் அப்படின்னா டேர்னிங் ஃபோர்ஸு. நம்ம ஜென்ரலாக வந்து என்னன்னா லீனியர் குவான்டிட்டி சொல்லும்போது ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதே ஆங்குலர் குவான்டிட்டியில் அதான் டார்க் அப்படின்னு சொல்கிறோம். டார்க் அப்படிங்கிறதுனா டேர்னிங் ஃபோர்ஸ். சரியா? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு த டார்க். டார்க் டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். இதோட மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், மேக்னிடியூட் ஆர் வெக்டரோட மேக்னிடியூட் வந்து பாருங்க, ஆர் டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் எஃப் சைன் தீட்டா. ஏன்னா இது கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் நம்ம மேக்னிடியூட் பார்க்கும்போது என்ன வரும், ஆரோட மேக்னிடியூட் எஃபோட மேக்னிடியூட் போட்டுட்டு சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் சைன் தீட்டா போட்டுரும். இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்க, ml² t பவர் -2. இதோட டைரக்ஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஒன்று இது வந்து கிளாக் வைஸ், இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ரெண்டு டைரக்ஷன் இருக்கு. இப்போ கிளாக் வைஸ் அப்படின்னா என்ன வரும்னா நமக்கு கிளாக் எப்படி ரொட்டேட் ஆகுது, எப்படி இதாகும், இங்கே வந்து 12 o'clock, அப்புறம் 1 2 3. சரியா? நம்ம இப்படி வந்தோம்னா இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆனால் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஒருவேளை ஸ்க்ரூ இருக்குன்னா அது வெளியில வரும். அப்போ இது பாசிட்டிவ். அதே இது கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா இது வந்து என்ன ஆகும், உள்ள போகும். இது வந்து என்ன நெகட்டிவ்.
சரியா? அதான் பாசிட்டிவ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இது பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம், அதுவே கிளாக் வைஸ் டைரக்ஷனா நம்ம நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே. ஆங்குலர் மொமெண்டம். மொமெண்டம்னா என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸையும் வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது தான் மொமெண்டம். சரியா? இப்ப அதோட ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆரை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஆங்குலர் மொமெண்டம். பாருங்க, பி வெக்டர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நமக்கு மொமெண்டம் வெக்டர். சரியா? அதோட என்ன பண்றோம், ஆர் வெக்டரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது ஆங்குலர் மொமெண்டம். இதுல வந்து பாருங்க லீனியர் குவான்டிட்டியோட ரேடியஸ் வெக்டர் எப்பெல்லாம் மல்டிப்ளை பண்றோமோ அப்பெல்லாம் என்ன கிடைக்கும், ஆங்குலர் குவான்டிட்டி கிடைக்கும். சரியா? அப்ப இது வந்து ஆர் இன்ட்டு பி வெக்டரோட மேக்னிடியூட் எம்பி, ஆங்கிள் பிட்வீன் தெம் சைன் தீட்டா, சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தெம் சைன் தீட்டா. இதான் வந்து என்ன சொல்றோம், எம்பிஆர் சைன் தீட்டா அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுக்கான யூனிட் என்ன சொல்லலாம், ஜூல் செகண்ட் இல்லாட்டி கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படிங்கிறது சொல்லலாம். இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, எம் எல் ஸ்கொயர் டி பவர் -1. ஓகே பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் perpendicular distance of line of action of linear momentum vector from the axis of rotation is called the angular momentum. Okay. Angular acceleration. Angular velocity na enna paathom, rate of change of angular displacement is called the angular velocity nu paathom. அதே இது rate of change of angular velocity is called the angular acceleration. சரியா? rate of change of angular velocity அப்ப d omega by dt equal to alpha vector. நமக்கு என்ன தெரியும், omega vector is equal to d theta by dt ங்கிறது தெரியும். ஆனா angular acceleration alpha vector is equal to என்ன சொல்றோம், d omega by dt ன்னு சொல்றோம். அப்ப d by dt of omega க்கு பதிலா என்ன வரும், d theta by dt போட்டோம்னா d square theta divide by dt square. சரியா? இதுதான் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்பா. இப்போ டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் வேணும்னா என்ன பண்ணுறோம்னா ஆல்பா வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். இது வந்து லீனியர் ஆக்சலரேஷன் தான் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். இப்போ வந்து என்ன ஆக்சலரேஷனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா இப்படி சர்க்குலர் மோஷனில் இப்படி இருக்கு. சரியா? இதில் வந்து என்ன சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது டுவர்ட்ஸ் த சென்டர் அலாங் த ரேடியஸ். அப்ப இங்க இருக்கிற ஃபோர்ஸ் வந்து என்ன, இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஆனா இந்த ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகுதா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் தான் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் வேணும்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன் கிராஸ் ஆர் வெக்டர். ஓகே அடுத்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம படிச்சிருக்கோம். என்ன ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் சொல்லுங்க பார்க்கலாம். v equal to u plus at. v equal to u plus at. u plus at. v equal to u plus at ங்கற சொல்லுவோம். அப்புறம் s is equal to ut plus half at square. v square minus u square equal to 2as. ஓகே இப்போ வந்து பாருங்க, v னா ஃபைனல் வெலாசிட்டி, இங்க ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ங்கிறது என்ன, இனிஷியல் வெலாசிட்டி, இங்க இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட் பிளஸ் அங்க ஏனா இங்க ஆல்பா டி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது எஸ்க்கு பதிலா என்ன தீட்டா ஈக்குவல் டு யூக்கு பதிலா ஒமேகா நாட் டி பிளஸ் ஹாஃப் ஏக்கு பதிலா ஆல்பா டி ஸ்கொயர். செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, பி ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஒமேகா நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஆல்பா தீட்டா. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். சரியா? இதான் வந்து என்ன ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். இது எப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எப்படி ரொட்டேஷனல் மோஷன் நம்ம கம்பேர் பண்றது, அப்படியே ஜஸ்ட் ஆங்குலர் குவான்டிட்டியை போட்டுக்கிறோம். லீனியர்ல நீங்க வந்து என்ன மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர் இதெல்லாம் கிளியரா தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் அந்த ஆங்குலர் காம்பனண்ட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்படியே இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். சரி, இதுக்கு தனியா நீங்க மெமரைஸ் பண்ணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ஓகே, law of conservation of angular momentum. இதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னா law of conservation of momentum அப்படின்னா என்ன. law of conservation of momentum என்ன, momentum சேஞ்ச் ஆகாது. எப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா நமக்கு momentum சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறதா வந்து law of conservation of momentum. இப்ப
ஃபோர்ஸ் F is equal to 0. ஆனா ஃபோர்ஸ்னா என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் dp by dt equal to 0. அப்ப ஒரு வேல்யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வருதுன்னா கண்டிப்பா என்ன வரணும்? ஒரு கான்ஸ்டன்டா தான் இருக்கணும். அப்ப p equal to constant. சரியா? p equal to constant. அப்ப என்ன சொல்லலாம்? p1 equal to p2. அதாவது இனிஷியலா ஒரு பர்టిక్యులர் வேல்யூ p1 and after that கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட மொமெண்டம் p2 னா p1 equal to p2 மாறாது. அப்படினா என்ன அர்த்தம்? m1 v1 equal to m2 v2. ஓகே, இதான் வந்து law of conservation of momentum. law of conservation of angular momentum என்ன அப்படினா இங்க ஃபோர்ஸ்னா என்ன? இங்க டார்க், எக்ஸ்டர்னல் டார்க் equal to 0. டார்க் எப்படி சொல்லலாம்? rate of change of angular momentum equal to 0 ன்னு சொல்லலாம். dl by dt equal to 0. dl by dt equal to 0 னா l ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட் அப்படினா தான் அத டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 கிடைக்கும். அப்ப என்ன வரும்? l1 equal to l2 ன்னு வரும். அப்ப l ஓட வேல்யூ வந்து என்ன? i ஒமேகா. அப்ப i1 ஒமேகா 1 equal to i2 ஒமேகா 2. இதுதான் வந்து என்னன்னா law of conservation of angular momentum. ஓகேவா? புரியுதா? இது ரொம்ப சிம்பிள். நீ லீனியர்ல இதோட கான்செப்ட் புரிஞ்சுனா அப்படியே ஆங்குலர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். நெக்ஸ்ட், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன? இனர்ஷியானா என்ன? நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கிற வரைக்கும் அது அதோட ரெஸ்ட்ல இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்லயே இருக்கும். யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல டிராவல் பண்ணுச்சுன்னா அது யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல தான் இருக்கும். இதுதான் வந்து என்ன? இனர்ஷியா அப்படின்னு சொல்றோம். இதே இதை ரொட்டேஷனல் மோஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணோம். ஒரு ஃபேன் ஓடுது, சுவிட்ச் ஆஃப் பண்றோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணா என்ன ஆகும்? சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே டக்குன்னு நிற்குமா? கொஞ்சம் நேரம் சுத்திட்டு இருந்து தான் நிற்கும். சரியா? அதே மாதிரி நம்ம டூ வீலர்லயோ கார்லயோ டிராவல் பண்றோம். நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி தான் போய் நிற்கும். சரியா? அப்ப ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கக்கூடிய இந்த இனர்ஷியா தான் என்ன சொல்றோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரியா? பாருங்க, இப்ப டெஃபினிஷன் பாரு. இட் இஸ் த குவான்டிட்டி தட் மெஷர்ஸ் த இனர்ஷியா ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் ஆஃப் த பாடி. சரியா? இதுக்கான ஃபார்முலா என்ன? I equal to mr². ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, mங்கிறது மாஸ், ஆர்ங்கிறது வந்து என்னன்னா நமக்கு டிஸ்டன்ஸ், அதாவது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதுக்கான யூனிட் வந்து பாருங்க, மாஸ்னா கிலோகிராம், ஆர்னா மீட்டர், அப்ப மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். சிஜிஎஸ் யூனிட் சொல்லலாம் கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர். டைமென்ஷனல் ஃபார்முலா m l ஸ்கொயர் t பவர் 0. m l ஸ்கொயர் t பவர் 0. ஓகே. ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் அப்படின்னா என்ன? The radius of gyration of your body is the distance from the axis of rotation. அப்ப axis of rotationல இருந்து ஒரு particular distance, அதான் வந்து என்ன சொல்றோம்னா நம்ம radius of gyration இத kங்கிற சிம்பல்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்ப இத வந்து என்ன பண்றோம்னா இந்த kங்கிற சிம்பல் சொல்லிட்டேன். இந்த kங்கிற இந்த வேல்யூ இருக்குல்ல, இத ஸ்கொயர் பண்ணி மாஸோட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி கிடைக்கும். The square of this distance when multiplied by the mass of the body, then it gives the moment of inertia of the body. சரியா? radius of gyration இருக்கு. In the square of this value multiplied by the mass of the body gives the moment of inertia of the body. Okay, it is equal to the root mean squares. It is equal to root mean square of the constituent particles of the body from the given axis. ஓகே, இது என்ன சார்? அப்ப ஒவ்வொரு பார்ட்டிகிளும் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் r1ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு, செகண்ட் பார்ட்டிகிள் r2ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதுக்கு அடுத்த பார்ட்டிகிள் r3, அப்படியே nth பார்ட்டிகிள் வந்து என்ன இருக்கும்? r1ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணும். r1 ஸ்கொயர், r2 ஸ்கொயர், r3 ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ r1 ஸ்கொயர் இருக்கும். இத மீன் வேல்யூனா என்ன? என்னால இது டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்ன? இதான் வந்து என்ன? மீன் ஸ்கொயர் வேல்யூ. மீன் ஸ்கொயர் வேல்யூனா இந்த ஸ்கொயருக்கான மீன் வேல்யூ, அதான் மீன் ஸ்கொயர் வேல்யூ. இதுக்கு ரூட் எடுத்தாரோம் கம்ப்ளீட்டா, இதான் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. புரியுதா? அப்ப k equal to this value. அப்ப I equal to என்ன சொல்றோம்? mk ஸ்கொயர். இப்ப k ஓட வேல்யூ வேணும்னா என்ன பண்றோம்? k equal to என்ன வரும்? I by m whole square. இப்ப k ஸ்கொயர் is equal to I by m. அப்ப k வேணும்னா root of I by m. அவ்வளவுதான். புரியுதா?
ஓகே, நெக்ஸ்ட் தியரம். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால வந்து பார்த்தோம்னா ரெண்டு தியரம் இருக்கு. ஒன்று வந்துன்னா parallel axis தியரம், இன்னொன்று பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இந்த parallel axis தியரம் வச்சு தான் நம்ம நிறைய ஷேப்ஸ்க்கு வந்துன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அந்த ஐடியா வந்து என்னங்கிறது நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இது வந்து என்னன்னா இந்த இந்த இடத்துல வந்து பாருங்க I ஈக்குவல் டு ICM பிளஸ் MH². ICM அப்படிங்கிறது வந்து என்னன்னா நமக்கு ஆக்சிஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்ல இந்த பார்ட்டிகளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதான் வந்து ICM. எம்ங்கிறது டோட்டல் மாஸ், ஹெச் அப்படிங்கிறது நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து ஆக்சிஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இதுதான் வந்து ஹெச். இது வந்து பாரு ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் இது, இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ICM. ஓகே, பிளஸ் என்ன பண்றோம் நம்ம இங்க சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து இந்த ஆக்சிஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஹெச் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு, H². அதை ஸ்கொயர் பண்ணி என்ன பண்றோம், இந்த மாஸ் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பண்ணோம்னா இந்த ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கிறது கிடைக்கும். அப்ப இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னா ICM பிளஸ் M இன்டு H². அதான் இந்த ஈக்குவேஷன். அப்ப சென்டர் ஆஃப் மாஸ்ல எப்பயுமே வந்துன்னா இனர்ஷியா கம்மியா இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸை விட்டுட்டு நம்ம எந்த அளவு தள்ளி போறோமோ அந்த அளவு இனர்ஷியா அதிகமா இருக்கும். ஒரு நோட் புக் இருக்கு, நீ சென்டர் ஆஃப் மாஸ்ல இப்படி பேலன்ஸ் பண்ற, அதை ஈஸியா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா அந்த சென்டர் ஆஃப் மாஸை விட்டு தள்ளி போறோம்னா அதை ஹேண்டில் பண்றதே கஷ்டமா இருக்கும். அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணணும், அது இல்லாம அதுக்கு ரொட்டேஷன் எஃபெக்ட்டும் கொடுக்கணும். அப்படின்னா நீ வந்து என்ன தள்ளி போக போக நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது அதிகமாகும். சரியா? அதுக்கு அடுத்தது பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அங்க வந்து என்ன ஒரு சர்க்குலர் லேமினா கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன், ஒரு ரெக்டாங்குலர் லேமினா. லேமினானா என்ன, ஒன்றும் இல்லை, ஒரு ஷீட், தின் ஷீட், அதுதான் லேமினா. இதுல வந்து என்னன்னா இந்த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம், இந்த ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். நமக்கு வந்து என்னன்னா இந்த ஆக்சிஸ் இது ஜெட் ஆக்சிஸ். அப்ப இந்த ஆக்சிஸ்ல இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IX, இந்த ஆக்சிஸ்ல இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IY. அப்ப IZல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா இது ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம், IX பிளஸ் IY, இதுதான் IZ. ஓகே, நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. கைனடிக் எனர்ஜிக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து பாருங்க, கைனடிக் எனர்ஜி நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா லீனியர் குவான்டிட்டிஸ்ல என்ன சொல்லுவோம், ½ mv² அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க ரொட்டேஷனல் மோஷன்ல கைனடிக் எனர்ஜி வேணும்னா ½ இங்க மாஸ்க்கு பதிலா என்ன, இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, வெலாசிட்டிக்கு பதிலா ஆங்குலர் வெலாசிட்டி, ½ I ω². சரியா? எனர்ஜி possessed by the body on account of its rotation about a given axis is kinetic energy of rotation. ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் மோஷன்ல அந்த ரொட்டேஷன் எஃபெக்ட்னால அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். சரியா? அதான் கைனடிக் எனர்ஜி KE = ½ I ω². ஓகே, நெக்ஸ்ட் work done by torque in rotating a body by an angle theta. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இதை வந்து என்ன பண்றேன், இந்த தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு நான் ரொட்டேட் பண்றேன். அப்ப இங்க இருந்து இங்க மூவ் ஆகுறது எவ்வளவு, தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு மூவ் ஆயிருக்கு. நான் தந்த ஃபோர்ஸ் டாட் டவு. அப்ப இங்க இருந்து இதை மூவ் பண்றது நான் எவ்வளவு ஒர்க் டன் பண்ணேன், அதான் W. நம்ம ஜென்ரலா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் ஃபோர்ஸ் F கொடுக்குறேன், இது S அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. அப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன, W = F × S அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப dW = F × ds அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே இது வந்து W வேணும்னா integral of dW = integral of F × ds போடுவோம். சரியா? அதே தான் இங்க F-க்கு பதிலாக வந்து டாட் டவ், ds-க்கு பதிலாக d தீட்டா. லிமிட் வந்து இந்த 0ல இருந்து தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு மூவ் பண்றோம். அதான் W = integral of 0 to theta tau × d theta. இப்போ பவருக்கு ஃபார்முலா என்ன, நம்ம ஜெனரலா பவர் P = ஃபோர்ஸ் × வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஃபோர்ஸ்க்கு பதிலா டாட் டவ், வெலாசிட்டிக்கு பதிலா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஓகே, ஈக்விலிபிரியம் ஆஃப் எ ரிஜிட் பாடி. இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா நமக்கு ஈக்விலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா இது இப்படியும் மூவ் ஆகக்கூடாது, இப்படியும் மூவ் ஆகக்கூடாது. இப்படி மூவ் ஆகக்கூடாதுன்னா நான் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்கக்கூடாது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது.
ஓகே, அப்ப டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படிங்கிறது இருக்காது, லீனியர் ஆக்சலரேஷன்ங்கிறது இருக்காது. அதே மாதிரி இது வந்து என்ன, டார்க். இந்த எக்ஸ்டர்னல் டார்க்கும் இருக்கக்கூடாது. எக்ஸ்டர்னல் டார்க் இல்லைன்னா இது இப்படியே இருக்கும். சரியா, இதோட ஓரியன்டேஷன்ல சேஞ்சஸ் இருக்காது. பாரு, எக்ஸ்டர்னல் டார்க் கொடுத்தா என்ன ஆகுது, இது ரிட்டர்ன் ஆகுது. இப்படி எக்ஸ்டர்னல் டார்க்கும் இருக்கக்கூடாது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா இது டிஸ்பிளேஸ் ஆகும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. எக்ஸ்டர்னல் டார்க் கொடுத்தா இது டேர்ன் ஆகும், எக்ஸ்டர்னல் டார்க்கும் இருக்கக்கூடாது. எக்ஸ்டர்னல் டார்க் இல்லை அப்படின்னா என்ன, நமக்கு ஆங்குலர் ஆக்சலரேஷன் கிடையாதுன்னு அர்த்தம். சரியா, டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. டவ் ஈக்குவல் டு 0னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இக்லிபிரியம்ல இருக்குன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது, எக்ஸ்டர்னல் டார்க்கும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் இக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். சரியா, there is no external force. அப்ப summation of external force is equal to 0. அதே மாதிரி there is no external torque. அப்ப summation of external torque equal to 0. If both its linear momentum and the angular momentum remain constant with time, body has neither linear acceleration nor angular acceleration. External force is equal to 0 னு வெச்சுங்களேன், நமக்கு linear momentum constant ன்னு அர்த்தம். External torque equal to 0 னா என்ன அர்த்தம், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ லீனியர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட், ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா லீனியர் ஆக்சலரேஷனும் கிடையாது, அதுக்கு ஆங்குலர் ஆக்சலரேஷனும் கிடையாது. சரியா, அப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து லீனியர் அண்ட் ஆங்குலர் குவான்டிட்டிஸ் அண்ட் ரிலேஷன் பிட்வீன் தெம். இதை பார்த்துக்கோங்க. இந்த இது தெரிஞ்சுன்னா நமக்கு இந்த சாப்டர் ரொம்ப அதிகமாக படிக்க தேவையில்லை. சரியா, ஜஸ்ட் இதை கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன எஸ்னா என்ன போடுவோம், டி தீட்டான்னு போடுவோம், எஃப்னா டார்க் போடுவோம். இப்போ அந்த என்னென்ன போடுறோங்கிறத நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ரிலேஷன் சொல்றோம். இங்க பொசிஷன் வந்து என்ன சொல்லுவோம், எக்ஸ்ல சொல்லுவோம், இல்லாட்டி எஸ்ல சொல்லுவோம். இங்க வந்து என்ன, ஆங்குலர் குவான்டிட்டி, இங்க தீட்டா. ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப் என்ன, எஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு தீட்டா வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர். ஓகே, அடுத்தது வெலாசிட்டி. இங்க லீனியர் வெலாசிட்டி வீனா, இங்க ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. இங்க வி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர். இங்க லீனியர் ஆக்சலரேஷன் ஏ, இங்க ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்பா. எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இங்க மாஸ்னா என்ன, இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. லீனியர் குவான்டிட்டியில மாஸ், ஆங்குலர் குவான்டிட்டியில மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்ப I ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் r ஸ்கொயர் இன்டு dm. அப்ப மாஸுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ரிலேஷன்ஷிப் இதுதான். I ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் r ஸ்கொயர் இன்டு dm. இங்க ஃபோர்ஸ்னா இங்க டார்க். F is equal to ma, torque tau is equal to I alpha. Mass க்கு பதிலா I, acceleration பதிலா alpha, angular acceleration. Work F vector dot S vector, இங்க tau vector dot d theta vector. Power F dot V, இங்க tau dot omega. இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். அடுத்து kinetic energy half mv square. இங்க என்ன வரும், p square by 2m. இது எப்படிங்க சார் பி ஸ்கொயர் பை 2m அப்படிங்கிறது வருது? சரியா, இது வந்து பாருங்க, பிக்கு பதிலா இப்ப பாரு half m v ஸ்கொயர் இருக்கு. மேலே கீழே என்ன பண்ணலாம், m ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம், m ஸ்கொயர் v ஸ்கொயர் டிவைட் பை m. ஆனா mv னா என்ன, p. அப்ப half இன்ட்டு mv க்கு பதிலா p. அப்ப m ஸ்கொயர் v ஸ்கொயர் பதிலா p ஸ்கொயர் டிவைட் பை m. அதான் p ஸ்கொயர் பை 2m. இதே மாதிரி இது யாரும் ட்ரை பண்றீங்களா? போடுங்க வாங்க, இங்க போடுங்க. இங்க போட்டோம்ல, இதே ஈக்குவேஷன் தான். போடுங்க. half I omega square is equal to, மேலே கீழே என்ன இதால மல்டிப்ளை பண்ணலாம், ஐயால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாமா, I ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை 2i. அப்ப I ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பதிலா L ஸ்கொயர், L ஸ்கொயர் டிவைட் பை 2i. அவ்வளவுதான், வெரி குட். அப்ப half I ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலா L ஸ்கொயர் டிவைட் பை 2i அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்றோம். அடுத்து momentum P is equal to mass into velocity, angular momentum L is equal to I omega,
எல்லுக்கு பிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? எல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஓகே, அதே மாதிரி நியூட்டன்ஸ் லா இன் டர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம் ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் dp பை dt. இங்க என்ன வரும்? tau இஸ் ஈக்குவல் டு dl பை dt. tau வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் F வெக்டர். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, லீனியர் குவாண்டிட்டி இது என்ன ஃபார்முலா? S இஸ் ஈக்குவல் டு u plus v by 2 into t. சரியா? u க்கு பதிலா தான் v நாட் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். இங்க அதே இது ஒமேகா நாட் plus ஒமேகா by 2 into t. இது ஏற்கனவே பார்த்த ஈக்குவேஷன் தான். v equal to u plus 18 சொல்றோம். இங்க v நாட் plus 18 கொடுத்துருக்கோம். இங்க என்ன வரும்? ஒமேகா is equal to ஒமேகா நாட் plus alpha t. s is equal to ut plus half at square. இங்க v நாட் t plus half at square னு சொல்லிருக்காங்க. இங்க theta equal to ஒமேகா நாட் t plus half alpha t square. ஓகே, v square is equal to u square plus 2as. v square minus u square is equal to 2as னு சொல்லுவோம். அது அந்தாண்ட போகும்போது என்ன ஆகும்? plus u square னு வரும். இப்ப v square is equal to v naught square plus 2as னா omega square is equal to omega naught square plus 2 alpha theta. ஓகே, ஈக்குவேஷன்ஸ் புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்போ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்ன அப்படின்னா, நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சம் ஸ்டாண்டர்ட் ஷேப்ஸ். இதுல என்னென்ன ஷேப்ஸ் பார்க்குறோம்னா, சர்க்குலர் ரிங் அண்ட் டிஸ்க் பார்க்குறோம். அடுத்தது ஸ்பியர், அடுத்து சிலிண்டர், லேமினா அண்ட் கியூப், இதெல்லாம் பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலர் ரிங் அண்ட் டிஸ்க். இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி சார்? இதுக்கு வந்து நிறைய ஆக்சிஸ், வெவ்வேறு ஆக்சிஸ் இருக்கு. இதுல நான் எப்படி வந்து மெமரைஸ் பண்றதுன்னு பார்த்தோம்னா, இருக்கிறது ரொம்ப டஃப்பான ஃபார்முலா. அதை நீ மெமரைஸ் பண்ணிட்டா போதும், இது எல்லாமே ஈஸியா இருக்கும். எல்லா ஃபார்முலாவும். அந்த ஃபார்முலா என்ன? I equal to mr square. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போதும், நீ எப்படி கேட்டாலும் அதான் அந்த சிமெட்ரி ஒரு ஐடியா தெரிஞ்சுன்னா நீ எப்படி வேணாலும் நம்ம அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலர் ரிங். சர்க்குலர் ரிங் அப்படிங்கிறப்ப இப்படி இருக்கு. ஓகே, ஓகே, இந்த சர்க்குலர் ரிங் இதுல என்னென்ன ஆக்சிஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெகுலர் ஆக்சிஸ். சரியா? இந்த சென்டர்ல இங்க வரும், இது ஒரு ஆக்சிஸ். இன்னொரு ஆக்சிஸ் வந்து என்னன்னா, இதுக்கு பேரலா இந்த டைரக்ஷன்ல ஒரு ஆக்சிஸ் இது வரலாம். சரியா? இன்னும் ரெண்டு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இன்னும் ரெண்டு ஆக்சிஸ் வந்து என்னன்னா, நமக்கு இந்த ஆக்சிஸ் ஒண்ணு, இன்னொரு ஆக்சிஸ் இது. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நம்ம இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா I ஈக்குவல் டு mr ஸ்கொயர். இது தெரிஞ்சுன்னா போதும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்க இது எல்லாமே நம்ம இதுக்கு மேல டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா என்ன பண்றோம்னா, mr ஸ்கொயர் இருக்குல்ல, இதோட மாஸ் m இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் என்ன, இதோட ரேடியஸ் ஆர்ங்கிறது வந்து என்னன்னா, இந்த ரேடியஸ் தான் வந்து என்ன r அப்படிங்கிறது. சரியா? அந்த r வந்து என்னன்னா mr ஸ்கொயர். அதாவது இங்க ஒரு mr ஸ்கொயரோட இன்னொரு ஒரு mr ஸ்கொயரை ஆட் பண்ணிடுறோம். இந்த mr ஸ்கொயர் இருக்கு பிளஸ் இன்னொரு ஒரு mr ஸ்கொயர் ஆட் பண்ணா என்ன வரும்? 2mr ஸ்கொயர். இதான் I. இங்க இந்த இடத்துல என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும்? I ஈக்குவல் டு சொல்லுங்க, இங்க என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கோ அதுல பாதி தான் இந்த ஆக்சிஸ்ல வரும். mr ஸ்கொயர் பை 2. அப்ப இந்த ஆக்சிஸ்ல என்ன வரும்? பிளஸ் mr ஸ்கொயர். இந்த mr ஸ்கொயர் பை 2 கூட என்ன பண்றோம்? mr ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப 3/2 mr ஸ்கொயர். ஓகேவா? இந்த நாலு ஃபார்முலா தெரியுதா? இதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா, நம்ம ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கும் பார்க்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்துட்டோம். அடுத்து ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் இந்த கேஸ்க்கு வேணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றோம்? மாசை விட்டுலாம். ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கோ அது ரூட் எடுத்துக்கணும். இப்போ மாசை விட்டோம்னா r ஸ்கொயர் ரூட் எடுத்தா r. இங்க வந்து பாருங்க, கே மாஸ் m விட்டலாம், ரிமைனிங் டேர்ம் ரூட் எடுத்தா √2r. இங்க m விட்டலாம், r பை √2. இங்க வந்து பாருங்க, m விட்டுருங்க, √3/2 இன்ட்டு r. புரியுதா? ஈஸியா இருக்கா? நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா,
ஒரு டிஸ்க் இப்போதான் ரிங் பார்த்தோம், அதுக்கு அடுத்தது என்ன டிஸ்க் பார்க்கணும். சரியா? டிஸ்க்கு நமக்கு எப்படி வரும்னா இதுதான் டிஸ்க். ரிங் அப்படின்னா அவுட்டர் லேயர் மட்டும் நமக்கு சாலிடா இருக்கும், உள்ள வந்து ஹாலோவா இருக்கும். இது கம்ப்ளீட்டா நமக்கு என்ன அந்த சர்க்கிள் இது ஃபுல்லாவே டிஸ்க் சாலிடா இருக்கும். ஓகே, இதுல வந்து என்னென்ன ஆக்சிஸ் இருக்கு? ஒன்று அங்கே பார்த்த மாதிரி இப்படி ஒரு ஆக்சிஸ் வச்சுக்கலாம், இந்த ஆக்சிஸ் வச்சுக்கலாம், அதுக்கு அடுத்தது இந்த ஒரு ஆக்சிஸ் வச்சுக்கலாம், இன்னொரு ஆக்சிஸ் இது வச்சுக்கலாம். சரியா? இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் இங்க என்ன வரும்? அங்க என்ன பார்த்தோம்? எம் ஆர் ஸ்கொயர் பார்த்தோம், அதுல பாதி தான் இங்க வரும், எம் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2. இங்க என்ன வரும்? பிளஸ் எம் ஆர் ஸ்கொயர். இங்க ஐ ஈக்குவல் டு 3/2 எம் ஆர் ஸ்கொயர். இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்குன்னா இதுல பாதி தான் வரும், எம் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 4. இந்த ஆக்சிஸ்ல என்ன பிளஸ் எம் ஆர் ஸ்கொயர் போட்டோம்னா என்ன வரும்? 5/4 எம் ஆர் ஸ்கொயர், 5/4 எம் ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் எல்லா கேஸ்க்கும் நம்ம பார்க்கணும். ஓகே, இங்க ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் கே சொல்லுங்க பார்க்கலாம். k equal to r by root 2. r by root 2. இந்த இடத்துல என்ன வரும்? k equal to root 2 by 2 r. இந்த இடத்துல என்ன? k equal to r by 2. இங்க root of 5 by 2. root 5 by 2 இல்லாட்டி root of 5 by 4 r. ஓகே, இதான் வந்து டிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். சர்க்குலர் ரிங் டிஸ்க் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து என்ன? சிலிண்டர்ஸ். சிலிண்டர்ல வந்து என்னன்னா ரெண்டு சிலிண்டர் டைப் இருக்கு. ஒன்று வந்து என்ன, ரிங் இருக்குல்ல, ரிங் ஒன்று மேல ஒன்று அப்படியே அடுக்கி வைக்கலாம். அடுக்கி வச்சா என்ன கிடைக்கும்? ஹாலோ சிலிண்டர் கிடைக்கும். சரியா? ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்துன்னா ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர்னா என்ன வரும்? இப்படி வரும். இதோட ரேடியஸ் வந்து என்னன்னா ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம், இதோட லெங்த் வந்து என்னன்னு வச்சுக்கலாம் எல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த இதில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஸில் ஒன்று பார்க்கலாம், அடுத்தது இந்த ஆக்சிஸ் பார்க்கலாம், அதுக்கடுத்து இந்த ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸில் ஒன்று, இந்த ஆக்சிஸ் ஒன்று, அதுக்கடுத்து இந்த ஆக்சிஸ் பார்க்கலாம். இந்த ஆக்சிஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு என்ன வரும்? ரிங்குக்கு என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கே. ரிங்குக்கு என்ன? எம் ஆர் ஸ்கொயர். அப்போ இங்கேயும் எம் ஆர் ஸ்கொயர் தான். இந்த ஆக்சிஸ்ல என்ன வரும்? 2m r ஸ்கொயர், 2m r ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஆக்சிஸ் பார்க்குறோம். சரியா? இந்த ஆக்சிஸ்ல வந்து பாருங்க, நமக்கு இங்க என்ன இருக்கோ அதுல பாதி i ஈக்குவல் டு என்ன இருக்கு? எம் ஆர் ஸ்கொயர் பை 2 பிளஸ் அது இல்லாம என்ன வரும்னா இந்த லெங்த் இருக்குல்ல எம் எல் ஸ்கொயர் பை 12. சரியா? இதான் வந்து என்ன, எம் எல் ஸ்கொயர் பை 12. ஓகே, அப்ப இதுக்கு வந்து பாருங்க நமக்கு ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் பார்க்கணும். ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? k ஈக்குவல் டு இந்த கேஸ்க்கு என்ன வரும்? ரூட் 2r. இங்க என்ன வரும்? k ஈக்குவல் டு r. இந்த கேஸ்க்கு k ஈக்குவல் டு m கேன்சல் பண்ணிடுறோம், ரூட்ல r ஸ்கொயர் பை 2 பிளஸ் எல் ஸ்கொயர் டிவைட் பை 12 அப்படிங்கிறது வரும். ஓகே, இது வந்து என்ன? ஹாலோ சிலிண்டர். அதே இது வந்து சாலிட் சிலிண்டருக்கு என்ன வரும்? சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டர்னா என்ன? டிஸ்க் ஒன்று மேல ஒன்று அடுக்கி வைக்கிறீங்க, காயின்ஸ் இருக்கு, 5 ரூபி காயின், 10 ரூபி காயின்ஸ் இருக்கு, அப்படியே அடுக்கி வைக்கிறீங்க, எப்படி கிடைக்கும்? ஒரு சிலிண்டர் ஃபார்ம் ஆகும். சரியா? அப்ப இதுல வந்து என்ன, இந்த ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு இந்த ஆக்சிஸ். சரியா? இந்த ஆக்சிஸ்ல வந்து என்ன வரும்? நமக்கு எம் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2. ஏன்? டிஸ்க்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோ அதே தான். இந்த கேஸ்க்கு என்ன வரும்? பிளஸ் எம் ஆர் ஸ்கொயர். அப்ப 3/2
mr ஸ்கொயர். இங்க இது என்ன வரும்டா, இங்க இருக்கிறதுல பாதி mr ஸ்கொயர் பை 4 பிளஸ் ml ஸ்கொயர் டிவைட் பை 12. சரியா? mr ஸ்கொயர் பை 4 பிளஸ் ml ஸ்கொயர் பை 12. இதுக்கு ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் பாருங்க, சொல்லுங்க. k equal to r by root 2. இங்க k equal to root of 3 by 2 r. இங்க radius of gyration k என்ன வரும்? root of r square by 4 plus l square by 12. Okay? Yes, sir. நெக்ஸ்ட் போலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்பியர். ஸ்பியர்ல வந்து பார்த்தோம்னா ரெண்டு கான்செப்ட் இருக்குது, ரெண்டு ஸ்பியர் இருக்கு. ஒன்று வந்துன்னா ஹாலோ ஸ்பியர் இல்லாட்டி ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துன்னா சாலிட் ஸ்பியர். ஓகே, ஹாலோ ஸ்பியர், இன்னொன்று வந்து என்ன, சாலிட் ஸ்பியர். ஸ்பியர் அப்படின்னா என்ன இருக்கும், இந்த மாதிரி வரும். ஓகே, இதில் ரெண்டு ஆக்சிஸ். ஒரு ஆக்சிஸ் வந்து என்னென்ன, நமக்கு ரெகுலர் ஆக்சிஸ் இது, இன்னொரு ஆக்சிஸ் இது வரும். ஓகே, இப்போ இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2/3 mr ஸ்கொயர், 2/3 mr ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும், பிளஸ் mr ஸ்கொயர் போட்டோம்னா இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 5/3 mr ஸ்கொயர். ஓகே, அப்போ ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனுக்கு ஃபார்முலா அதையும் சொல்லிடலாமா? சொல்லுங்க. k ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2/3 r. இங்க என்ன வரும், ரூட் ஆஃப் 5/3 r. ஓகே, அடுத்தது சாலிட். சாலிட் ஸ்பியருக்கு வந்து பாருங்க, ஸ்பியர் இருக்கு, இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சிஸ். சரியா? இதுல வந்து என்னன்னா நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதுக்கு என்ன ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க 2/3 mr ஸ்கொயர்னா இங்க வந்து என்ன 2/5 mr ஸ்கொயர். ஓகே, அதே மாதிரி இங்க என்ன வரும், பிளஸ் mr ஸ்கொயர் போட்டா 7/5 mr ஸ்கொயர். இங்க ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் வந்து பாருங்க, k ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2/5 r. இங்க ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் k ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 7/5 r. ஓகே, இப்ப ரிங் பார்த்தோம், டிஸ்க் பார்த்தோம், ஹாலோ சிலிண்டர் பார்த்தோம், சாலிட் சிலிண்டர் பார்த்தோம். இது ஹாலோ ஸ்பியர், சாலிட் ஸ்பியர் பார்த்தோம். இன்னொரு ஒரு கேஸ் இதுல வந்து என்னன்னா மிஸ் பண்ணியிருக்கோம், என்னன்னா தின் ராடு. தின் ராடு வந்து பாருங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இது வந்து என்ன, சிலிண்டர் பார்க்கும்போது அதுலயே வந்துடும். சிலிண்டர் பார்க்கும்போது வந்து தின் ராட் அப்படின்னா என்னன்னா, ஓகே, தின் ராடு இப்படி இருக்கும். அதோட லெங்த் மட்டும் தான் நம்ம இதில் எடுத்துக்க முடியும், ரேடியஸ் எடுத்துக்க முடியாது. அந்த கேஸ் தான் இது. இதுல வந்து என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இதை ரொட்டேட் பண்ணலாம், இன்னொன்று இந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணலாம். இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ml ஸ்கொயர் டிவைட் பை 3 வரும். இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I இஸ் ஈக்குவல் டு ml ஸ்கொயர் டிவைட் பை 12 வரும். சரியா? அப்ப ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் k இஸ் ஈக்குவல் டு L பை ரூட் 3. இங்க ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் k இஸ் ஈக்குவல் டு L பை ரூட் 12. சரியா? அப்ப ரிங் பார்த்தாச்சு, டிஸ்க் பார்த்தாச்சு, ஹாலோ சிலிண்டர், சாலிட் சிலிண்டர் அண்ட் தின் ராட் இதையும் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து என்ன பார்த்தோம், நம்ம ஸ்பியர்ல வந்துன்னா ஹாலோ ஸ்பியர், சாலிட் ஸ்பியர்னு அது ரெண்டும் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது லேமினா. லேமினா வந்து என்னன்னா ஒரு ரெக்டாங்குலர் லேமினா எடுத்துக்கலாம். ரெக்டாங்குலர் லேமினா இது ஏற்கனவே பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இப்படி இருக்கு. சரியா? இதோட லெங்த் A அப்படின்னு வச்சுக்கலாம், இதோட பிரெத் வந்து என்னன்னா B அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை இப்படியும் ரொட்டேட் பண்ணலாம்,
இப்படியும் ரொட்டேட் பண்ணலாம். இந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்றோம். இது வந்து என்ன, இந்த ஆக்சிஸ் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இது வந்து என்ன, IX is equal to இது வந்து என்ன, MA ஸ்கொயர் டிவைட் பை 12 அப்படிங்கிறது வரும். இது வந்து என்ன, MA ஸ்கொயர் டிவைட் பை 12. அதே மாதிரி இது வந்து என்ன, பியா, இது IY is equal to என்ன வரும், MB ஸ்கொயர் டிவைட் பை 12 வரும். நமக்கு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன, IZ is equal to IX plus IY. அப்ப இந்த ஆக்சிஸ் IZ வேணும் அப்படின்னா என்ன பண்றோம்னா IX plus IY போடுறோம். IX ஓட வேல்யூ பாருங்க, IZ is equal to IX plus IY. IX ஓட வேல்யூ என்ன, MA ஸ்கொயர் பை 12 plus IY ஓட வேல்யூ MB ஸ்கொயர் பை 12. சரியா? இதுல M by 12 காமனா வெளியில் எடுத்துட்டோம்னா A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர், இதுதான் வந்து IZ. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த பார்த்துட்டோம். இப்போ ரேடியஸ் ஆஃப் ஜெயரேஷன் இந்த கேஸ்க்கு வந்து பாருங்க, K வேணும்னா A by root 12. இந்த கேஸ்க்கு வந்து என்ன, K equal to B by root 12. இந்த கேஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா K is equal to root of A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் டிவைட் பை 12 அப்படிங்கிறது வரும். நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். அடுத்தது கியூப். கியூப் அப்படின்னா என்னன்னா, இந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸில் வந்துன்னா பயாலஜி எப்படியோ அதே மாதிரி டயக்ராம் கொஞ்சம் நீட்டாக போட கற்றுக்குங்க. சரியா? கியூப், கியூபோட எட்ஜ், அதாவது எல்லா சைடுமே வந்து என்னன்னா ஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கும், லெங்க். இது ஏன்னா இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். லெங்க், பிரெத், ஹைட் எல்லாமே ஈக்குவல் தான். இப்போ இது வந்து என்ன ஆகுது, இந்த ஆக்சிஸ்ல இப்படி சுத்துது. அப்போ இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to என்ன சொல்லலாம், MA ஸ்கொயர் டிவைட் பை 6. ரேடியஸ் ஆஃப் ஜெயரேஷன் வேணும்னா K is equal to A by root 6. ஓகே. அப்போ இந்த செஷன்ல இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பார்ட்டிகிள்னா என்னன்னு பார்த்தோம், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கடுத்து ரிஜிட் பாடினா என்ன, ரோலிங் மோஷன்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுல 2 பார்ட்டிகிள் சிஸ்டம்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி n பார்ட்டிகிள் சிஸ்டம்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சரியா? n பார்ட்டிகிள் சிஸ்டம். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம், டிஸ்பிளேஸ்மென்ட், அப்புறம் வெலாசிட்டி. சரியா? சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்ல அதுக்கு வெலாசிட்டி எப்படி இருக்கும், ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், நியூட்டன் செகண்ட் லா என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, அதுக்கு அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டினா என்ன. ஆங்குலர் வெலாசிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன, டார்க், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆங்குலர் மொமெண்டம் வந்துடுறோம். ஆங்குலர் வெலாசிட்டி இதுக்கு முன்னாடி பார்த்துக்கணுமே, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, அதுக்கு அடுத்தது தான் டார்க். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஆங்குலர் மொமெண்டம் வந்துட்டோம். ஃபைனலா ஆங்குலர் ஆக்சலரேஷன் பார்த்தோம். இதை வச்சுட்டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் இக்விலிபிரியம் ஆஃப் ஏ ஆப்ஜெக்ட் பாடி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன, ரேடியஸ் ஆஃப் ஜெயரேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணோம், ரேடியஸ் ஆஃப் ஜெயரேஷன்ல K = √5/m சொல்லிட்டு 2 தியரம், பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இது ரெண்டும் பார்த்தோம். பார்த்துட்டு கைனடிக் எனர்ஜி ரோலிங் மோஷன்ல எப்படி, ரொட்டேஷனல் மோஷன்ல எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் ஏ பாடி த்ரூ an angle theta, W is equal to integral of 0 to t theta tau into d theta ன்னு பார்த்தோம். பவர் P இதோட வேல்யூ பார்த்தோம். அப்புறம் equilibrium of rigid body பார்த்துட்டு நெக்ஸ்ட் லீனியர் அண்ட் ஆங்குலர் குவான்டிட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம் அதையும் பார்த்தோம். அந்த வேல்யூஸ்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணோம்னா, நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சம் ஸ்டாண்டர்ட் ஷேப்ஸில் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலர் ரிங் அண்ட் டிஸ்க் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது சிலிண்டர், சிலிண்டர்ல ஹாலோ சிலிண்டர், சாலிட் சிலிண்டர் அண்ட் தின் ராட் 3 பார்த்தோம். அடுத்தது ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், சாலிட் ஸ்பியர் பார்த்தோம். அடுத்தது லேமினா, ரெக்டாங்குலர் லேமினா பார்த்து ஃபைனலாக கியூபோட முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது ரோலிங் மோஷன் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஓகேவா?
புரிஞ்சுதா கிளாஸ்? எஸ் சார். டவுட் இருக்கா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல இதோட கண்டினியூஷன் பார்த்துட்டு இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே.